ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துதல் சொல்லுகிறோம். எவ்வளோ பேர் சந்தோஷமாக இன்றைக்கு நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டரை மகிமைப்படுத்தி ஜெபிக்க வேண்டும், பாடி துதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி மணிகளை செலுத்த வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி எவ்வளோ பேர் வாஞ்சியாக இருக்கிறீங்க? வாஞ்சியாக இருக்கிறவங்கெல்லாம் ஆண்டரை பார்த்து ஆண்டரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க. கர்த்தாவே உமக்கு நன்றி. இப்பொழுதும் கூட இந்த மாதத்திலே 5வது மாதத்திலே கடைசி வாரத்திலே நாம் ஆண்டருக்கு முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எனவே கர்த்தருடைய சமூகத்திலே கடந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு செய்த எல்லாவித நன்மைகளை நினைத்து ஆண்டருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இருந்த வண்ணமாய் முடிந்தவர்கள் முழங்கால் போட்டு படிட்டு ஜெபிக்கலாம், முடியாதவர்கள் நின்று கொண்டு கூட நீங்கள் ஜெபிக்கலாம். எல்லாரும் குடும்பமாக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். யாரும் அங்கும் அசால்ட்டாக இருக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை கவனிக்கிறார், தேவன் உங்கள் உள்ளங்களை பார்க்கிறார். உங்கள் விசுவாசத்தின் பிரகாரமாக சகலவித நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் விரும்புவது போல நானும் உங்களிடத்தை எதிர்பார்க்கிறேன். எனவே நம் கண்களை மூடிய ஆண்டவரை பார்த்து முகமுகமாய் கர்த்தரை உலகத்தை தரிசனத்தை போல நாமும் முகமுகமாய் ஆண்டவரை பார்த்து கடந்த நாட்களில் முழுவதும் கிருபையாய் எங்களை ஒவ்வொருவரும் நடத்துவதற்காக இந்த வாரத்தில் அதை விட அதிகமாய் நம்ம நடத்துவதற்காக தேவனை பார்த்து நன்றி சொல்லுவோமா? உன்னதமான தேவகுமாரனாகிய கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனே உமக்கு நன்றி. அல்வா ஒமேகாவே ஆதி மந்தவுமானவரே, இருக்கிறவரே, எங்களுக்காக மீண்டும் வரப்போகிறவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் எங்களை கரப்பற்றி நடத்தினீரே, தீமைகளிலிருந்து விலக்கி பாதுகாத்தீரே, வியாதிகளிலிருந்து, கொள்ளை நோய்களிலிருந்து, மரண பயத்திலிருந்து எங்களை தப்பிவித்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து ஆண்டரே எங்களை திருமையாய் நடத்தி வந்தீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்மை செய்த தேவனே, நாயகரே, ஆண்டவரே, எங்களுக்காக எத்தனையோ நன்மைகளை செய்து ஆண்டவரே பாவங்கள் அனுபவித்தீரே. உங்களுக்காக நன்றிப்பா. எங்களை கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே போஷித்தீரே, நல்ல உணவுகள் கொடுத்தீரே. ஆண்டவரே, எல்லா உணவிலிருந்து தீய கிருமிகளெல்லாம் அகற்றி எங்கள் சரீரத்தில் நல்ல சுகத்தையும் பலத்தோடு நடத்தி வந்தீர். அதுக்காக நன்றிப்பா. விஷப்பூச்சிகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் ஆண்டவரே பொல்லாத மனிதர்களுடைய சூழ்ச்சி திட்டங்கள் அசுத்த ஆவின் கிரிகைகளுக்கு எங்களையும் என் பிள்ளைகள் குடும்பங்கள் முழுவதும் அன்றே பாதுகாப்பாய் நடத்தினரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உங்களை மகிமைப்படுத்தி ஒரு பிரசனத்தினால நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீர்கள், எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறீர்களப்பா. ஆண்டவர் உமக்கு நன்றி அப்பா. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அது சிறியவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், மூதாட்டிகள் யாராக இருந்தாலும் சரி, எங்களைப் போல அவர்களையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்களைப் போல அவர்களையும் நேசியும் ஆண்டவரே. எங்களைப் போல அவர்களுக்கும் ஆண்டவரே ஒரு ரட்சிப்பு மீட்பும் தந்து சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஐக்கியத்தோடு உம்மோடு பகிர்ந்து கொள்கிற நல்ல ஆண்டவரே ஒரு நன்மைகள் நீங்கள் செய்யும்படியாக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் மேல் எவ்வளவு இரக்கம் வைத்தீரோ அதே போல நீரும் எங்களைப் போல அவர்களையும் உங்களுடைய சாயலாக உருவாக்கப்பட்டீர் அல்லவா. எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வாரத்திலே அநேக ஆசீர்வாதங்கள், இந்த வாரத்தில் இருக்கிற எல்லா நன்மைகள், இந்த வாரத்தில் எதிர்பார்க்கிற எல்லா நன்மையான காரியங்கள் மீறி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை 7.5 கோடி ஜனங்களுக்கும் ஆண்டவரே நீர் வர்ஷிக்க பண்ண முடியாது ஜெபிக்கிறேன். அநேக ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை மழையை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபத்திலும் விசுவாசத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபத்திலும் எதிர்பார்க்கிற வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் காணப்பட திரும்புவதற்காக தேவன் தாமே அன்றே நல்ல இயல்பு வாழ்க்கை அன்றே எங்கள் படிப்படியாக திறந்து அன்று கொடுத்து வருவதற்காக நன்றி அப்பா. இயல்பு வாழ்க்கையிலே அன்றே நாங்கள் இன்னும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கைட்டு செய்கிற வேலைகளிலே ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதத்தை நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய. கைகளின் சாப்பிடத்தக்க, அதனால அவர்கள் வாக்கியம் நன்மை உண்டாக்கத்தக்க நீ சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுவதே ஜெபிக்கிறேன். தேவைகளெல்லாம் சந்திக்க திறமையாக காத்து கொடுங்க. நல்ல ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம்
மகிழ்ச்சி ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பங்களிலே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பங்களிலே, ஆண்டவரே விசுவாசிகள் ஊழியக்காரர்களோட குடும்பங்களிலே ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்கிறேன். எங்களையும் அமிதமாக நினைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒன்று கூடி ஜெபித்து நன்றி சொல்கிற நல்ல பிதாவே. தொடர்ந்து கர்த்தாவே உங்களுடைய நாமம் மகிமைப்படுத்தி ஆண்டவர் நம்ம படுத்தி ஆண்டவர் பாடுகிற இந்த வேலையிலே கர்த்தர்தாமே ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் பாடி துதிக்கிற இந்த வேலையிலே எங்கள் ஒருவன் ஆரோக்கியம் மக்களை பயன்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். நாம் இப்பொழுது கூட ஒரு சில பாடல்கள் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க தெரியும். எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருக்கீங்க. இப்படி உட்கார்ந்து கொள்ளலாம். நம்ம அமர்ந்து கொண்டே குடும்பமாய் ஆண்டவரை பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி இந்த பாடலை பாட போகிறோம். உங்கள் கைகளிலே பெர்மான்ஸ் புத்தகம் இருக்குமானால் அந்த பாடல் புத்தகத்தில் 84வது புத்தகத்தில் என் இயேசு ராஜா உனக்கு நான் நன்றி என்று சொல்லத்தக்க நான் உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவரே எனக்காக எத்தனையோ நன்மைகளெல்லாம் செய்தீரே, இரக்கம் உள்ள தேவனே, மனதிற்கும் உள்ள தேவனே, நீடிய சாந்தம் பொறுமையாக இருந்து நான் செய்த எல்லா பாவங்களுக்கும் மன்னித்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் சமாதானத்தை தந்து வாழ்ந்தவரே என்று சொல்லி இந்த பாடலை பாதுகாப்பதற்கு நன்றி சொல்லுவோம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாடெல்லாமே உமக்கு ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை
சமீபமாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே. இன்றைக்கு இந்த பாடல் நிமித்தமாக உம்முடைய சமூகத்திலே நின்று ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மையாய் கூப்பிடுகிற இந்த வேலையில ஜெபத்தோடு இந்த பாடல் நிமித்தமாக கூப்பிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இறங்கி வந்த மனதுருகி உங்களுடைய கரத்தை நீட்டி ஒரு அற்புதம் அதிசயம் செய்யும் ஆண்டவர். அல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம். இந்த காலை வேளையிலே இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளிலே பிரதான மேய்ப்பரை பார்த்து நன்றி சொல்லி ஆராதிப்பது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தி இன்னொரு பாடலை பாடும். அலங்கார வாசலிலே அதை பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. ஒரு உடவனை அலங்கார வாசலிலே கொண்டு போய் உட்கார வைத்து தினந்தோறும் பிச்சை எடுக்க வைப்பார்களாம் பெற்றோர்கள். அவன் வாலிப வயதாக இருந்தாலும் சிறு வயதிலிருந்து அவனை உடவனாய் இருப்பதினாலே அவனை தூக்கி கொண்டு வந்து ஜெப ஆலயத்தின் அலங்கார வாசலின் அருகிலே அந்த வாசல் அண்டையிலே உட்கார வைத்து அவனை தினந்தோறும் பிச்சை எடுத்து அவன் வயிற்று பிடிப்புக்காக பிச்சை எடுத்து பிடிப்பதற்காக பெற்றோர்கள் கொண்டு வந்து வைப்பார்களாமா. அந்த மகனுக்கு கர்த்தருடைய உதவி தேவைப்பட்டது நிமித்தமாக அந்த பேதுரு யோவானும் போய் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை அந்த இடத்துல செய்கிறார். அந்த பிச்சைக்காரன் பார்க்கிறான், அந்த வாலிபன் பார்க்கிறான், இவர்களிடத்தில் ஏதாவது ஒன்று கிடைக்குமா, ஏதாவது இவர்கள் எனக்கு 2 பேரில் யாராவது எனக்கு பிச்சை போடுவார்களா என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையில் அந்த பேதுரு யோவான் அவன் முகத்தை பார்த்து, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லையப்பா, ஆனால் நாம் ஒன்று உனக்கு கொடுக்க முடியும், என்ன தெரியுமா, இயேசுவின் நாமத்தினாலே உன் கால்களை சுகமாக்க முடியும், இயேசுவின் நாமத்தினாலே உன் வாழ்க்கையில் அற்புதமான அதிசயமான ஒரு காரியத்தை கர்த்தரால செய்ய முடியும் என்று நமக்குள்ள யோசனை பண்ணி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடந்து சொன்ன அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இழந்து போன அந்த கால்கள் மீண்டும் எனக்கு புதுப்பித்து கொடுத்த தேவனுக்கு நன்றி என்று சொல்லி அவன் எழுந்து இருந்திருப்பான். அவன் எழுந்து நின்று அவ்வளோ சந்தோஷத்திலும் ஆனந்த மகிழ்ச்சியோடு அவனும் போய் பேதுரு யோவானோடு இணைந்து போய் தேவ ஆலயத்துக்குள்ள போய் சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த பிச்சைக்காரன் தேவனை மகிழ்ப்படுத்துவதாக வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை ஆண்டுடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த லாக்டவுனில் நம்ம இருந்தாலும் கூட வீட்டிலே கூட ஆண்டவர் மகிமையாய் நம்மளுடைய வார்த்தைகளை கேட்டு பாடல்களை கேட்டு மகிமையாய் நம் மத்தியில் இறங்கி வருகிற தேவன். ஆலயத்தில் மாத்திரமல்ல, இருக்கிற இடத்திலேயே ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது நம் வார்த்தைகளுக்கு ஜபங்களுக்கும் பாடல்களுக்கும் இறங்கி வந்து உத்தரவு கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற அந்த இடம் சாதாரண இடம் அல்ல, அது தேவனுடைய மகிமையுள்ள ஜெபவீடாய் கூட காணப்படுகிறது. ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். அனுதினமும் தவறாமல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிற குடும்பம் அது ஜெப வீடு. அல்லேலூயா. எனவே அந்த ஜெப வீட்டில் இருந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரை அலங்கார வாசலிலே அந்த உடவுள் எவ்வளோ சந்தோஷமாய் அந்த அங்கே சுற்றுக்கூடிய யூத ஜனங்களை எவ்வளோ சந்தோஷமாய் உண்மை விசுவாசித்தார்களோ அதே சந்தோஷத்தோடு நாங்களும் உங்களுடைய வீட்டிலே ஆராதித்து உங்களை மகிமைப்படுத்தும் சொல்லி பாடணும். கரங்களை கட்டி இருக்கிற இடத்தை சொல்லுமா அதன் நாளுக்கு மகிமைப்படுத்தி அலங்காரவாசலாடே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ தெய்வ வீட்டின் நன்மையாடே நிரம்பிட வந்து நிற்கிறோ ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே அலங்கார வாசலாலே நாங்கள் பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே என் சபையுடனே உண்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனே துதித்திட வந்தோம் உம்மை தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வ
பலியாடே நிரம்பிட வந்து நிற்கிறோம். பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தில் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனீரே. உம்மை துதித்திட வந்தோம், உம்மை தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அலங்கார வாசலாடி நிவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாடி நிரம்பிட வந்து நிற்கிறோம். நன்மைகள் செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவன் நீரே. துதித்திட வந்தோம், உம்மை தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அலங்கார வாசலாடி எல்லாரும் ஒரு விசை இருந்த இடத்திலிருந்து எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். ஒரு விசை எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போமாக. வந்து நிற்கிறோம். துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவன் நீரே. உம்மை துதித்திட வந்தோம், உம்மை தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவன் நீரே. உம்மை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. எங்கள் தூயவர் இயேசுவையே, எங்கள் தூயவர் இயேசுவையே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு இருக்கிற இடத்துல நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்லுகிறோம்? உம்மை துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம், உம்மை தொழுது கொள்ள பணிந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. தூயாதி தூயவரே ஆண்டவரே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற தேவனாகிய கிறிஸ்துவே, எங்கள் வீட்டிலே உலாவுகிறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய வீட்டிலே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீட்டிலே, எங்கள் மத்தியில உலாவுகிறவரே, சிங்காசனத்தை எங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே உமக்கு நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் அமரும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்மை நின்று கொண்டு நாங்கள் நின்று கொண்டு உமக்கு ஆண்டவரே உத்தம இருதயத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு தேவாதி தேவனாகி உமக்கு நன்மை செய்த தேவனாகி கிறிஸ்துவாக உமக்கு நாங்கள் முழு இருதயத்தோடு ஆத்மாவோடு பலத்தோடு உம்மை நாங்கள் தொழுது கொண்டு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. 7 குத்து விளக்கின் வாச ஆண்டவரே மத்தியிலே உலாவுன தேவனே, எங்கள் மத்தியில உலாவுவீராக, எங்கள் மத்தியில இடைப்படுவீராக, எங்கள் மத்தியில உலாவுவதற்காக ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியிலே இடைப்படுவதற்காக ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியில வாசம் செய்வதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை உத்தம இருதயத்தோடு 2 கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லி ஆராதிக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தரே. சிங்காசனத்தில் நீர் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தரே. கரம் உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை. உண்மையாய் ஒப்புமா, உண்மையாய் ஒப்புமாய் நம் மத்தியில் உலாவுகிற தேவனை, நம் மத்தியில் இருக்கிற வாசம் செய்கிற தேவனை ஆராதிப்போமா? உமக்கு ஆராதனை ஆராதனை. கேருபீன்கள் சேரா
பாவமில்லாத பிள்ளையாய் எங்களை மறுரூபப்படுத்தும் ஆண்டவரே, தகுதிப்படுத்தும். உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுவோம். எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் வாழ்க, உம்முடைய அரசு வருக, உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே நிறைவேற்ற எங்களை எடுத்து பயன்படுத்தும் என்று ஆண்டவருக்கு சொல்லுமா? உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. நல்ல நின்ற வண்ணமாய் ஆண்டாரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கொஞ்ச நேரம் ஆவில நிரம்புங்க, நல்ல ஆவில நிரம்புங்க, நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சும்மா இருக்காதுங்க. ஏதோ ஏனதானமா ஆராதிக்கிற நேரம் இல்லை. ஆண்டவரோட சமூகத்தில் நீங்க நின்று கொண்டிருக்கீங்க, கவனமா நின்று கொண்டிருக்கீங்க, எச்சரிக்கையா நின்று கொண்டிருக்கீங்க. ஏனென்றால் நாம் ஆராதிப்பதற்கு முன்பாகவே தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மறந்துடாதீங்க. நல்லா மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. இயேசுவே என் மத்தியில் உலாவுகிறீர்களே, எனக்காக இறங்கி வந்து ஆண்டரே, பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து ஆண்டரே எங்கள் கண்களுக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களே, எங்களோடு இணைந்து இந்த ஆராதனையில் பங்கு கொள்கிறீரே, உமக்கு நன்றி. ரீஷாவா துணி ரீவி வாக்காளாவா, எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா ஆண்டவர் நாமத்துக்கு மேலான ஒரு நாமத்தை கொண்டு பிசாசுகளை துரத்துவதற்கு எங்களுக்கு வல்லமைகளை வரங்களை தாழ மாட்டவரே, அதிகாரங்களை தாழ மாட்டவரே, எதிர்த்து நிற்பதற்கு பெடலை தாங்க மாட்டவரே, இந்த உலகத்தில் பொல்லாத கிரிகளோட தலையை நசுக்குவதற்கு எங்களுக்கு ஆண்டவர் வல்லமைகளை தாழ மாட்டவரே. நீ வா பூ ரா நா கா நா ரா கா பூ கா பா தூணி எல்லாம் மகிமைப்படுத்துங்க. நல்ல அந்நிய பாஷையில் பேசுங்க. கொஞ்ச நேரம் நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, எவ்வளவு சந்தோஷம் எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறது, எவ்வளவு சந்தோஷம் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறீர்களே, எவ்வளவு சந்தோஷம் எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறீர்களே, எவ்வளவு சந்தோஷம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு வல்லமைகளை வரங்களை அதிகாரங்களை கொடுத்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், பிரசன்னம் இறங்கட்டும், தெய்வீக சுகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. வியாதியிலே ஆண்டவரே இருக்கக்கூடிய பிள்ளைகள் பலன் அடையட்டும், வியாதிகள் சுகம் அடையட்டும், ஆண்டவர் பிசாசு கட்டுகள் ஆண்டவர் உடைக்கப்படட்டும், விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசு கட்டுகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்தகார கிரிகளோட லோகாதிபதிகள் கிரிகளெல்லாம் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவருடைய கரையாளத்தினால தொட்டு மாட்டவரே, வண்ணம் இறங்கட்டும், வண்ணம் இறங்கட்டும். பெற்றுக்கொள், இப்பொழுது பெற்றுக்கொள். ஆவியானவர் உன்னோடு இடைப்படுகிற நேரம் இது, ஆவியானவர் மகிமைப்படுத்துகிற நேரம் இது. கர்த்தர் உன்னை தேடுகிறார், கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார், கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துகிறார். இறங்கட்டும். தேவன் சொல்வதற்காக ஸ்தோத்திரம், அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம், குறைவுகளை நிறைவாக்குவதற்காக ஸ்தோத்திரம். சமாதானம் இழந்திருக்கிற பிள்ளைகளை சமாதானத்தை கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள். கர்த்தருடைய சமாதானம் என்றென்றைக்கு நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரே, அப்படியாய் ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம், அற்புதம் அடையாளத்தை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல மகிமையாய் உடைய தளத்தினாலே ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் நன்றி உள்ளத்தோடு துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆராதிக்கிற இந்த வேளையிலே அற்புத சுகத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த வீடு முழுவதும் ஒரு பிரசனத்தில் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற இடம் முழுவதும் தெய்வீக சுகத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லா தீமைக்கு விலக்கி துறைமைகள் நிறைவாக்கி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. கடந்த வாரத்தை காட்டி இந்த புதிய வாரத்தில், இந்த கடைசி வாரத்தில்
கிருபையாய் நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கண்மணி போட்டு நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். கைவிடாமல் நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதமாய் நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். கரம் பற்றி நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா தேவைகள் சந்தித்தமைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, ஒவ்வொருவரையும் தேற்றுங்க, விடப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. கர்த்தாவே, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்யலை வினேசரே, இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அனுப்புறது கூட ஆண்டவருக்காக காணிக்கை செலுத்துகிற வேலை நம்ம மத்தியில பாஸ்டர் முன்பாக வந்து ஒரு சரணத்தை பாடும்போது நம் ஆண்டவருக்காக உற்சாகமாய் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிற வேலை உற்சாகமாய் கொடுங்கள். கட்டாயமாக அல்ல, உங்களுடைய மன விருப்பத்தின்படி நீங்கள் சபையில் எப்படி உற்சாகமாய் ஆண்டவருக்கு செலுத்துகிறீர்கள் அதே போல ஆண்டவருக்காக உற்சாகமாய் இந்த காணிக்கை நீங்கள் செலுத்துங்கள். கர்த்தர் இந்த நிமித்தமாய் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையின் நிமித்தமாய் நீங்கள் கொடுக்கிற காணிக்கை நிமித்தமாய் கர்த்தர் உங்களுக்கு அவனுக்கு தகுந்த தக்க பலனாய் கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவின் நாமத்தால் நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் இருந்த இடத்திலிருந்து எல்லாம் வெளிக்கொண்டு கைகட்டி நம் தேவனை நாம் மகிமைப்படுத்தி ஒரு பாடல் நாம் பாடுவோம். உற்சாகமாக பாஸ்தமாக்கு நன்றி. இப்பொழுது கூட நாம் காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். பரிசுத்தமுள்ள தேவனாக கிறிஸ்துவே, இந்த கருத்திலே ஆண்டரே ஒவ்வொரு பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய கருத்திலே பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் உமக்கென்று ஆண்டரே கூட உற்சாகமாய் இந்த காணிக்கைகளை செலுத்துவதற்காக மனதார உங்கள் ஊழியக்காரனாக அடியேன் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டரே எல்லாவித தேவைகளும் குறைவில்லாமல் இந்த வாரத்திலே ஆண்டவரே அவங்க விரும்பின எல்லா காரியங்களும் 30, 60, 100 ஆசீர்வதித்து மென்மைப்படுத்தி பருக வேண்டரை அணுகி பெருக உதவி செய்யுங்க. எல்லாவித நஷ்டங்களுக்கும்
அன்றைய எல்லா கஷ்டங்களுக்கு விலக்கி காத்து சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் ஆசீர்வாதத்திலும் அவர் மேன்மையாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. இப்பொழுது ஆண்டுடைய சமூகத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் தியானிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக நீங்கள் இருக்கிற இடத்திலே தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, தியானிக்கும்படியாக, அதன்படி வாழும்படியாக அர்ப்பணிப்போடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல கர்த்தரை என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார், விசாரித்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பய உணர்வு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாகிய பரிசுத்தவான்களாகி உங்களை ஒவ்வொருவரும் ஆண்டுடைய நாமத்தினாலே வாழ்த்து ஆசீர்வதிக்கிறது மாத்திரமில்லாமல் இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்த உன்னதமான தேவ குமாரனாக கிறிஸ்துவே, இம்மட்டும் எங்களை பாடல் ஆராதனை வேலையிலும் எங்களை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதோடு மாத்திரமல்லாமல் இன்றைய தினத்தில் கூட கர்த்தாவே, பரலோக ராஜ்யத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளை, உபதேசங்களை, ஆவிக்குரிய சத்தியத்தை ஆண்டவே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி, போதிப்பதற்காக நன்றி. இதை நாங்கள் உற்சாகத்தோடு ஒரு வார்த்தைகளை எங்கள் இதயத்திலே ஆண்டு ஏற்றுக்கொண்டு ஆண்டு வாழ்நாள் முழுவதும் நாங்கள் இதை சந்தோஷமாய் ஆண்டு அதன்படி வாழ அர்ப்பணித்து நாங்கள் நடக்க எங்கள் கிருபை தாங்க. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட இதயத்திலிருந்து சாத்தான் அந்த வசனத்தை எடுத்து விடாதபடி ஆண்டவரையே நாங்கள் பாதுகாப்பாய் எங்கள் இதயத்தை தக்க வைத்துக் கொண்டு எங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு தெய்வீக பிரசன்னத்தினாலே ஆண்டவரை எங்கள் நிரப்பும்படியாய் நடத்தும்படியை ஜெபிக்கிறேன். அடியடியும் அவ்விதமாக நடத்துங்க. இந்த இடத்துல என்னுடைய நாவிலிருந்து நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் வாழ்க்கையில பிரோஜனப்படுத்திக் கொள்ள உங்கள் வார்த்தைகளை காத்துக்கொள்ள உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலங்களிலே வாழ்கிற நமக்கு மீண்டும் ஒரு விசை ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை ஒவ்வொரு வாரமும் கொடுத்து கொண்டிருப்பதற்காக நான் மனதார நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் செலுத்துகிறேன் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில காலங்களில் நம்ம பார்த்தால் இந்த லாக்டவுனில் 1 by 1 நமக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக அழிவுகள், இழப்புகள் எல்லாம் நிறைவேறி கொண்டு, ஒரு பக்கம் யுத்தங்கள், ஒரு பக்கம் பஞ்சங்கள், ஒரு பக்கம் நோய்கள், ஒரு பக்கம் வறுமைகள், ஒரு பக்கம் பார்த்தா ஜனத்துக்கு விரோதமாய் எல்லாமே ஆண்டவர் சொல்லுகிற எல்லா காரியங்களும் இந்த கடைசி நாட்களிலே நாம் வாழ்கிற இந்த காலங்களிலே நம்முடைய சன்னதிகளோடு நாம் இணைந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதனைக்குரிய காரியங்கள் தான். ஆனாலும் ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி அவர்கள் மத்தியில் நமக்கு போஷித்து நம்ம கண்மணி கூட காத்து நம்மளை கிருபையாக நடத்துகிறார். ஆனாலும் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளாக நீங்கள் கவனமாய் இந்த நேரத்தில் கூட நாம் எச்சரிக்கையாக இந்த கடைசி காலங்களிலே தேவன் விரும்புகிற பிரகாரமாக கொஞ்ச நாட்கள் நம்ம கஷ்டத்தோடு வாழும்போது, சகிப்போடு வாழும்போது, பாடுகளோடு சகித்து நாம் வாழும்போது நமக்கு ஒரு நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஒரு விசுவாசத்தில் நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் விரும்பிய பிரகாரமாக செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு ஒரு பரிசுத்தவானுக்கு ஒரு முக்கியமான அவனுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்னா, உங்களுக்கு சில பேருக்கு தெரியும், கர்த்தருடைய வருகை எப்பொழுது சீக்கிரமாக வரும், அவருடைய வருகையிலே நாம் மறுரூபப்பட வேண்டும், அவருடைய வருகையிலே நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படியாக கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் கைவிடாமல் அவர் வருகையில் எப்படியாக நம்ம ராஜ்யத்தில் என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பிரதான ஒரு நோக்கம் ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு ஆவிக்குரிய குடும்பங்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு கட்டாயமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அப்படிதான் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் மறுரூபமாக வேண்டும் என்பது அவர் விருப்பப்படுகிறார். நீங்கள் மறுரூபம், இந்த பூமிக்குரிய ஒரு மறுரூபம் இருக்கிறது, அதே போல ஆண்டோடைய ரகசிய வருகையில் ஒரு மறுரூபம் இருக்கிறது. இந்த 2 காரியங்களை குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2 விதமான மறுரூபம் காரியம். ஒன்று சொல்லப்போனால், இப்பூமியில் உங்கள் சரீரத்தில் மட்டுமல்ல
இருதயத்திலும் நீங்க மறுரூபப்பட வேண்டும். சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயங்களும் மறுரூபப்பட வேண்டும் என்றால் பாவம் செய்த இந்த சரீரம் மீண்டும் பாவத்துக்கு உடன்படாதபடி இதை என்ன செய்யணும்? இந்த சரீரம் ஒவ்வொரு அவயங்களும் மறுரூபப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒவ்வொரு அவயங்களும் செயல்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல போறீங்க? ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய அவயங்கள் ஒவ்வொன்றும் தேவனுடையது. இதுவரைக்கும் நம்ம உலகத்துக்காக பாவத்துக்காக ஒவ்வொரு அவயங்களும் செயல்பட்டது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய அவயங்கள் ஒவ்வொன்றும் எதற்காக செயல்பட வேண்டும் என்றது கடைசி காலங்களிலே தேவனுடைய வருகைக்கு ஏற்ற பிரகாரமாக மறுரூபப்படுத்த வேண்டும். நம்முடைய அவயங்கள் எல்லாம் புதுப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. டயலிசிஸ் எப்படி பண்றாங்க? ஒரு ரத்தத்தை மாற்றி இன்னொரு ரத்தத்தை செலுத்துறாங்க, புதுப்பிப்பது போல. நம்முடைய அவயங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயங்களும் இனி மாம்சத்துக்குரிய அவயங்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வாழ்கிற நான் கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிரகாரமாக எனக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய அவயங்கள் எல்லாம் கர்த்தரின் பிரகாரமாக நான் என்ன செய்ய போகிறேன்? மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். சரீரத்தின் பிரகாரமாக, அடுத்தது இருதயத்தின் பிரகாரமாக. இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுவாபங்கள், சிந்தைகள் எங்க புறப்பட்டு வருகிறது? வாயின் வழியாக புறப்பட்டு வருகிறது. கண்களில் பார்க்கிறது, இருதயத்தில் சிந்தையை வைக்கிறோம், இருதயத்தில் இருக்கிறது நினைவில் என்ன சிந்திக்கிறோம், அதன்படி செயல்படுகிறோம். இருதயம் மறுரூபப்பட வேண்டும். உன் வாழ்க்கையில கர்த்தரை வைத்திருக்கிற கொஞ்சம் காலங்கள், கொஞ்சம் ஆண்டுகளாக இருந்தாலும் இருதயம், உன் சரீரம் மறுரூபப்பட வேண்டும். இது பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்கிற உனக்கு கொடுத்திருக்கிற காலங்களிலே நீ மறுரூபப்பட வேண்டும் என்றால் உன் அவயங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய கண்களுக்கு முன்பாக மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. எதற்காக நீங்கள் மறுரூபமாக வேண்டும்? எதற்காக நீங்கள் மறுரூபப்பட வேண்டும் என்பதை குறித்து சில பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. எவர்களை முன்குறித்தீரோ, யாரை முன்குறித்தீரோ அவர்களை அழைத்து இருக்கிறார்கள். அவர்களை உங்களுடைய ராஜ்யத்துக்கென்று நீர் என்ன செய்திருக்கிறீர்? அழைத்து இருக்கிறீர். எவர்களை அழைத்தாரோ, எவர்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்துக்கென்று தெரிந்து கொண்டு அழைத்தாரோ அவர்களை அவர்களை நீதிமானாக மாற்ற இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ, எவர்களை நீதிமானாக ஆக்கியிருக்கிறார்களோ அவர்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இங்க எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். எதற்காக முன்குறித்திருக்கிறார் என்றால் அவருடைய வருகையிலே நீங்கள் மறுரூபப்பட்டு அவர் ராஜ்யத்திலே நாம் செல்ல வேண்டும், அவர் ராஜ்யத்திலே நாம் பங்கு கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை அந்த பொல்லாத கிரிகளோட ஆவிகளுக்கு பின்னாக நம் அவயங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த அவயங்களை இருந்து நம்மை சுத்திகரித்து அவர் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நம்ம அழைத்த நோக்கமே எதற்காக என்றால் நம்மை அழைத்த நோக்கம் அவருடைய ராஜ்யத்திலே மறுரூபமாய் நாம் போய் செல்ல வேண்டும் என்பதை. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு இடம் பாருங்கள். இந்த பூமியில இந்த நாட்களில் எவ்வளோ கொடூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சில பேர் நினைப்பாங்க, நான் வாழ்வதை விட சாவது எவ்வளோ பெட்டர். இந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டத்தின் பள்ளத்தாக்கில நான் நடந்து போவதை காட்டிலும் மரித்தால் ஒரே நொடி பொழுதுல நான் சேர வேண்டிய இடத்துல எங்கேயோ ஒரு பக்கம் போய் சேர்ந்துன்னு சொல்லி புறஜாதிகளோட கவலைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை அப்படி அழைக்கவில்லை. நம்ம அழைத்த நோக்கமே ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த முகாந்திரம் என்ன தெரியுமா? அவர் ராஜ்யத்திலே சந்தோஷமான அந்த இடத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு அழகார ஒரு வாசலாய் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தெய்வ ஆலயத்தில் பிரவேசிக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் அழைத்த நோக்கமே, யாரை முன்குறித்தார் அவரை அழைத்த நோக்கமே எதற்காக என்றால் மறுரூபப்படுத்தி அவர் ராஜ்யத்திலே நம்மை அழைத்து சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தருடைய ரகசிய வருகையிலே, அவருடைய ரகசிய வருகையிலே நாம் மறுரூபமாய் காணப்பட வேண்டும், மறுரூபமாய் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த நேரத்தில் நமக்கு என்ன சொல்றார்? தெளிவாக இந்த வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே நீங்கள் மறுரூபப்படவும் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கப்பட வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். நாம் மறுரூபப்படுவது மட்டுமல்ல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய ராஜ்யத்திலே நாம் எல்லோரும் பிரவேசிக்க வேண்டும், தங்க வாசம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு சித்தமாக இருக்கிறது. எனவே
அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பூமியில கொடுக்கப்பட்ட காரியங்களிலே நாம் மறுரூபப்படுத்துவதற்கு முதல்ல நாம் சிந்தையிலே மறுரூபமாக வேண்டும். நமக்கு சிந்தை முதல்ல நமக்கு கண்களில் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நினைவுக்கு வருகிறது. சிந்தையில நாம் மறுரூபமாக வேண்டும். இரண்டாவது, நாம் ஒவ்வொரு வார்த்தை பேசுகிறோம் பத்தியா, ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது அதில் நாம் மறுரூபமாக வேண்டும். நம்ம வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கனமுள்ள வார்த்தை, பிரயோஜனமுள்ள வார்த்தை, அது மதிப்புக்குரிய வார்த்தை, மற்றவர்களை பிரயோஜனப்படுத்துகிற வார்த்தை, அது ஆறுதல் படுத்துகிற வார்த்தை, தேட்டுகிற வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையிலும் நாம் மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வார்த்தையில மறுரூபம். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் நடந்து கொள்கிற விதத்தில் நாம் மறுரூபமாக வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் மறுரூபப்பட வேண்டும். இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். மறுரூபப்படுத்த வேண்டும் என்ற அநேக காரியங்கள் இருக்கிறது. எனவே நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் மறுரூபமாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன் அப்படின்னு விரும்புகிறார் என்றால், ஒவ்வொரு நாளும் பொல்லாத கிரிகைகளோட அந்த ஆவிகள் நம்மளை எப்படியாக டைவர்ட் பண்ண வேண்டும், நம்மளை எப்படியாக பின்மாற்றம் அடைய வேண்டும், நம்ம எப்படியாக பழைய நிலைக்கு தள்ள வேண்டும் என்பதுதான் அவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்த பொல்லாங்கனுடைய சித்தமாய் இருப்பதனால தான் நீ ஒவ்வொரு நிமிஷமும் உன் படுக்க அறைக்கு போவதற்கு முன்பாகவே நீ என்ன செய்யணும்? உன்னை மறுரூபப்படுத்தி கொள்ள வேண்டும். உன் அவைகள் மறுரூபப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவைகளுக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாக. யாருக்கு? கிறிஸ்துவுக்கு முன்பாக உன் மறுரூபமாய் நீ காணப்படும் போது அவரை ஒரு நாள் வருவார், எந்த நேரம் வேணா வருவார். அப்பொழுது நீ மறுரூபமாய் தேவ ராஜ்யத்தில் போவதற்கு நீ ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா என்ப ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இயேசு இதற்கு ஒரு அடையாளமாக நமக்கு என்ன செஞ்சிருக்கார்? ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வாழ்ந்த காலங்களிலே 33 வருட காலமாய் வாழ்ந்தாலும் கூட 3.5 வருட ஊழியத்திலே அவர் அநேக காரியங்கள் அவரை போல நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இதுவும் ஒரு காரியத்தை என்ன செய்திருக்கிறார்? நமக்கு அவர் என்ன செய்ய காண்பித்துக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் அடையாளமாக, இதற்கு மறுரூபத்துக்கு அடையாளமாக என்ன செஞ்சார்னா, ஒரு மலையின் மேலே ஏறுகிறார். அங்க 3 சீசர்களை அவர் என்ன செய்றாரு? அந்த மலைக்கு மேலே ஏறி அவர் என்ன செய்றாரு? சீசர்களுடைய கண்களுக்கு முன்பாக தன்னை மறுரூபப்படுத்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா. அங்க எலியாவும் ஏனோக்கும் அங்க வந்து அவரோட பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, சீசர்களோட அவருடைய கண்களுக்கு முன்பாக மறுரூபம். அப்ப நீங்க இந்த பூமியில என்னை போல நீங்கள் சாட்சியா வாழ்வீர்களானால், என்னை போல மறுரூபப்படுத்தி நீங்கள் காத்துக் கொள்வீர்களானால், இவ்விதமாக நீங்கள் என்னுடைய வருகையில மறுரூபமாய் நீங்கள் என் ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்பதற்காக ஒரு அடையாளமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த மலையின் மேலே அவர் தன்னை மறுரூபப்படுத்தி காண்பிக்கிறதை அந்த சீசர்கள் பார்த்து பயந்து போகிறார்கள். அவர்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். இதுவரைக்கும் ஆண்டவரோட எவ்வளவுலாம் சந்தோஷமா பிரவேசித்தோம், எங்கெல்லாம் போகணும், நல்ல ராஜ மரியாதை, நமக்கு சாப்பாடு வசதிகள் எல்லாம் நமக்கு கிடைத்தது. ஆனா அவையெல்லாம் அவங்க ஒதுக்கி வச்சுட்டு என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், எனக்கு ஒரு கூடாரம், இங்கேயே நல்லா இருக்கிறது, இந்த இடம் ரொம்ப அருமையா இருக்கிறது, நம்ம இங்கேயே தங்கிடலாம்னு சொல்லி அவங்க 3 பேருக்குள்ள என்னது ஒரு திட்டம் தீட்டி கொண்டதாக பார்க்கிறோம். அப்படின்னா இந்த இடம் அவ்வளவு பெரிய சந்தோஷமான இடமா இருக்கிறது. இது பரலோகத்துக்கு ஒத்த சந்தோஷமா இருக்கிறது. இது மகிமையுள்ள ஒரு இடமா இருக்கிறது. இது தேவ பிரசன்னமுள்ள இடமா இருக்கிறது. இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உண்டான ஒரு இடமா இருப்பதனால இந்த கீழே நம்ம போனா சத்துருவோட பாவத்துக்கு நம்ம விழுந்து விடுவோம். எனவே நாம் இங்கேயே தங்கி விடுவோம். அவ்வளோ ஒரு சாதாரண அவரு தன்னை மறுரூபப்படுத்தி காண்பித்ததுக்கே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம்னா, கர்த்தருடைய வருகையில் அவர் ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் நீங்களும் நானும் அதற்குள்ள பிரவேசிப்போம்னால் இதை விட எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, ஒடுக்கப்பட்ட ஒவ்வொரு நேரமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் காலமாக இருந்தாலும் சரி, உன்னை நீ சுத்திகரித்தே கொண்டிருக்க வேண்டும். நீ யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் காலம் ஆண்டவர் நம்மளை தெரிந்துட்டார்னா இதற்காக அவருக்கு என்று இதுவரைக்கும் உலகத்தில் எத்தனையோ பேர்கள் வாழ்ந்தாலும் நம்மை அவருடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டு அழைத்த நோக்கமே நம்மை மறுரூபப்படுத்தி அவர் ராஜ்யத்தை கொண்டு போகணும்தான். எப்படியாக நம்ம ராஜ்யத்தில் நம்ம கொண்டு போகணும். அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்யறார்? இரவும் பகலும் நமக்காக கண் விழித்து நம்ம என்ன செய்யறாரு? நம்மளை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதற்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அங்க மத்தேயு அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலே 1ஆம் வசனத்தையும் 2ஆவது வசனத்தையும்
3வது வசனத்தை 4வது வசனத்தை வாசிப்போம். 6 நாளைக்கு பின்பு 6 நாட்களுக்கு பின்பு இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யாக்கோப்பையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் 3 பேரும் அவர்கள் தன்னோடு கூட்டிக் கொண்டு அவர்கள் தனித்து இருக்கும்படியாக ஒரு உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக தன்னை மறுரூபமாக்கினார். அல்லேலூயா. எவ்வளவு அழகா தன்னை மறுரூபமாக்கி காண்பித்தார். அவர் முகம் ஒரு சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்றது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறது அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் 3 கூடாரமும் போடுவோம் என்றான். அல்லேலூயா. இப்போ மோசேயும் எலியாவும், நான் உங்களுக்கு முதல்ல சொன்னது ஏனுக்குன்னு சொன்னது தப்பு, சாரி, மறந்தாப்புல சொல்லிட்டேன். ஆனாலும் இங்க எலியா, மோசேயும் எலியாவும் அவங்க 2 பேரும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து நின்று அவர் இயேசு கிறிஸ்துவ மறுரூபமாய் காண்பித்த அந்த காட்சி, அவர்கள் 3 பேரும் அந்த பார்த்த அந்த சம்பவங்களை பார்த்து இவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் பார்த்தீங்களா? நம்ம இங்கேயே தங்கிவிடுவோம். மோசேக்கும் எலியாவுக்கும் உமக்கும் ஒரு கூடாரத்தை போட்டு நம்ம இங்கேயே தங்கிவிடுவோம் ஆண்டவரே. அவங்க குடும்பம் யாரையும் பார்க்கல, நம்ம அவ்வளோ பெரிய சந்தோஷம், இங்கேயே தங்கிவிடுவோம். தன்னை மறுரூபப்படுத்தி காண்பிக்கிறார். அப்போ பரலோகத்துக்கு நம்ம போனோம்னா அங்கே எவ்வளோ பெரிய சந்தோஷம். பூமியில் நம்ம தங்கினா கூட யாராவது போகணும்னு சொன்னால் கூட போகவே மாட்டோம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல நம்ம போய் பார்ப்போம். அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான அந்த இடத்திலே நாம் மறுரூபமாகி பிரவேசிப்பதற்கு இங்கே சொல்லப்படுகிற சில காரியங்கள் நம்ம என்ன செய்யணும்? விட்டுவிட வேண்டும். அப்ப இந்த சில காரியங்கள் நாம் முற்றிலுமாக விட்டு விடும்போதுதான் நாம் தேவனுடைய பிரகாரங்களிலே மறுரூபமாய் காணப்படுவதற்கு இது ஒரு அடையாளமாய் இருக்கும். அப்ப எவைகளை விட வேண்டும் என்று சொல்லுவோமானால், கலாத்தியர் புஸ்தகத்திலே அங்கு 5ஆம் அதிகாரத்திலே 19 21 வரைக்கும் கொஞ்சம் வேகமாய் நாம் படிப்போமாக. மாம்சத்தின் கிரிகைகள் உன் வாழ்க்கையிலே வெளியரங்கமாய் காணப்படும். அந்த அந்த மாம்சத்தின் கிரிகைகள் என்னவென்றால், விபச்சாரம், ஒன்று விபச்சாரம், வேசித்தனம், அடுத்தது வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, வெள்ளி சூனியம், பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டை, பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் எல்லாம் முதலானவைகளை இப்படிப்பட்ட செய்கிற யாராலும் சரி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். எவ்வளவு தெளிவாக சொல்லப்படுகிற 17 விதமான அந்த உலக காரியங்கள், மாம்சத்தின் நிமித்தமாக செய்ய போகிற அந்த அவைகள் நிமித்தமாக செய்கிற பாவத்தின் காரியங்கள் தான் 17 விதமான காரியங்கள். அந்த 17 விதமான மாம்சத்தின் கிரிகைகளை உனக்குள்ள இருக்குமானால், அதில் ஒரு கிரிகைகள் இருக்குமானாலும் கூட மறுரூபமாய் நாம் போக முடியாது, மறுரூபப்படுத்திக் கொள்ளவும் முடியாது. இந்த 17 விதமான காரியங்கள் அனுதினமும் உன்னை குறித்து நீ ஆராய்ந்து பார்த்து சுத்திகரிக்க வேண்டும். அந்த 17 விதமான காரியங்கள் உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிறதா? இது மாம்சத்துக்குரிய காரியங்கள் எனக்குள்ளே இது வாசம் செய்கிறதா? நான் அதை பின்பற்றி அதன்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று அந்த 17 காரியங்களை அனுதினமும் ஒவ்வொரு நேரமும் இந்த 17 விதமான காரியங்கள் எனக்குள்ள இருக்கிறதா? உதாரணமா சொல்லப்போனா, கோபம் இருந்தாலும் கூட நம்ம மறுரூபமாய் போக முடியாது. கோபத்திலேயே இருந்துட்டு இருந்தா கோபப்படலாம், பாவம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி சண்டை, பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமை, ஒரு பொறாமை இருந்தால் போக முடியாது. அடுத்தவனை பார்த்து வயிற்றுச்சல், பொறாமைப்பட்டால் கூட நம்ம ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏன்னா இங்க என்ன செய்யறோமோ பரலோக ராஜ்யத்திலையும் அங்கே போய் பொறாமைப்படுவோம். அந்த புத்தி அப்படியே அங்கே தான் அதே மாதிரி தான் இருக்கும். இவைகளெல்லாம் டோட்டலா விடணும், இங்க சுத்திகரிக்கப்படணும். நீ மறுரூபப்படணும்னா இவைகளெல்லாம் டோட்டலா எரித்து சாம்பலாக்கணும். அப்படின்னா என்னது? பெட்ரோலை ஊற்றி எரித்து சாம்பலாக்கணும் அப்படி இல்லை, எல்லாம் விட்டு ஒழியணும். இவைகளெல்லாம் எனக்கு அசுத்தமான காரியம், இது தேவனுக்கு
பிடிக்காத காரியம், இதுல ஒன்று கூட செய்வதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அது அசுத்த ஆவியின் கிரியைகள். இந்த 17 விதமான காரியங்கள் உன் வாழ்க்கையில கூடுமான வரைக்கும் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா சுருக்கமா இங்க சொல்லப்படுகிற காரியம் 17 விதமான காரியங்கள். இந்த 17 விதமான காரியங்கள் உன் அவயங்களில் இருக்குமானால் நீ மறுரூபப்படுத்திக் கொள்ள முடியாது. அப்போ ஒரு மறுரூபப்படுத்திக் கொள்ளணும், இவைகளெல்லாம் விட்டு விட வேண்டும். அப்ப இந்த 17 விதமான காரியங்கள் விட்டு விட்ட பிறகு அதன் பின்பாக நாம் இன்னும் ஒரு 9 காரியங்கள் நாம் என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். மறுரூபப்படுத்திக் கொண்ட ஒரு மனுஷன், தன்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை 9 விதமான கனிகள் தரித்திருக்க வேண்டும். அதே கலாத்தியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் அங்க சொல்லப்படுகிற வார்த்தை 22 23 வரைக்கும் வாசிப்போமானால், ஆவியின் கனியோ பரிசுத்த ஆவியானுடைய கனியோ அன்பு, உன் வாழ்க்கையில உன் குடும்பங்களில மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் நீ அன்பு செலுத்த வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இந்த 9 விதமான கனி உன் வாழ்க்கையில மாம்சத்தின் கிரிகளை அடியோடு அழித்து விட்டாலும் கூட இந்த 9 விதமான கனி ஒவ்வொரு நாளும் நீ என்ன செய்யணும், தன் இருதயத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு உதாரணமா சொல்ல போனா, ஒரு பிராயணப்பட்டு ஒரு ஊருக்கு போகணும்னு வச்சுக்க, எல்லாமே நம்ம பேக் பண்ணி எல்லாம் கரெக்டாக வச்சிருப்போம். ஆனால் மீண்டும் ஒரு தடவை என்ன செய்வோம், நம்ம எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிருக்கிறோமா இல்லையான்னு என்ன செய்வோம், சீர்படுத்தி பார்ப்போம், சரிப்படுத்தி பார்ப்போம். அதற்கு மேலாக என்ன செய்வோம், நம்ம முதல்ல பர்ஸை பார்ப்போம். பிராயண செலவுக்கு, போக வர செலவுக்கு, மற்ற காரியங்களுக்கு தகுந்த ஏற்ற பிரகாரமாக பணம் இருக்குதா இல்லையா என்று நம்ம ஒரு தடவை அது என்ன செய்யணும், சோதித்து சரிப்படுத்தி பார்த்த பின்பு தான் நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய காரியங்களுக்காக புறப்பட்டு போவோம். இல்லை என்றால் அந்த நடுவழியில் நம்ம என்ன செய்வோம், வேதனைக்குரிய காரியத்தில் நம்ம சிக்கிக்கொள்வோம் என்பதற்காக ஒரு தடவை 2 தடவை என்ன செய்யறோம், நம்மளை நாமே என்ன செய்யறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம், சரியா இருக்குதா சரியா இல்லையா. அதே போலத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால், மறுரூபமாகி நாம் காணப்பட வேண்டும் என்றால், இந்த ஆவிக்குரிய கனியிலே 9 கனியும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த உன் வாழ்க்கையில அணிதினமும் 9 விதமான கனியை நீ ஒவ்வொரு நாள் உன் படுக்கை அறைக்கு போவதற்கு முன்பாக இந்த 9 கனிகளில் ஏதாவது ஒரு கனி நான் குறைவுபட்டவனா இருக்கிறேனா, இல்லை அதுல சரியா நான் இருக்கிறேனா என்ற முதல்ல நீ செக் பண்ணணும். முதல்ல நம்ம செக் பண்ணணும். மருத்துவர்கிட்ட போனோம்னா உடனே காய்ச்சல் தலைவலி சொன்னாலும் கூட, சாதாரண தலைவலினா கூட என்ன செய்யறாங்க, நம்ம காய்ச்சல் இருக்குதா அது இருக்கா இது இருக்குன்னா எல்லா டெஸ்ட் எடுத்து முடிச்சுக்கிறது தான் நான் மெடிசன் கொடுப்பேன். அதே மாதிரி தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்கிற மறுரூபப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த பூமியில நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆவிக்குரிய கனி 9 சரியா இருக்கிறதா, அந்த ஆவிக்குரிய கனி ஒவ்வொரு நாளும் நான் சரியாக பாதுகாத்து கொண்டிருக்கிறேனா என்று நீ ஒவ்வொரு நாளும் இந்த கலாத்தியரில் 5:23 நீ பார்ப்போமானால் அங்கே தெளிவாக சொல்லப்படுகிற வார்த்தையில அந்த ஆவிக்குரிய கனி உன் வாழ்க்கையில் 22-23 நீ பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மறுரூபப்பட முடியும். ஒரு மனுஷன் முழுமையாய் மறுரூபப்படுத்தி தகுதி ஆயத்தமாய் இருக்கிறான் என்றால் அந்த ஆவிக்குரிய கனிகளை நீ விட்டு விடாமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அப்போ இந்த ஆவிக்குரிய கனிகளை நீ சாட்சியாய் இருப்பீரானால், மறுரூபப்படுத்திக் கொள்வாயானால், இங்க தெசலோனிக்கர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 51வது வசனத்துல வாசிப்போமானால், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்பொழுது ஆவிக்குரிய கனியை தரித்திருக்கிற மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் என்ன செய்றேன், வெளிப்படுத்துகிறேன். வேற யாருக்கும் சொல்ல மாட்டாரு. தேவ மகிமை பிரசனம் கர்த்தரோடு இருக்கிறவர்கள், கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சாட்சி பெற்றவர்களாய் இருக்கிற யாராக சரி, அவர்களுக்கு தான் தன்னுடைய தீர்க்க தரிசனமும் தன்னுடைய வரக்கூடிய காரியங்களை, நடக்கக்கூடிய காரியங்களையும் இனி வரக்கூடிய சம்பவங்களை குறித்து ரகசியமாக கர்த்தர் சொல்லுவார். அது தேவ ரகசியம். அதனால்தான் ஆண்டவர் இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அங்கு 51வது வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை என்னென்றால், இதோ என் பிள்ளைகளாகிய என் ராஜ்யத்துக்கு மறுரூபப்படுத்தி வருகிற என் பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். வாசிங்க. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை இப்ப இருக்கக்கூடிய காலங்களிலே. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது உங்களுக்கு எச்சரிக்கை சத்தமா, ஏதோ வந்துட்டேன் உங்களை கூட்டிட்டு போக வரன்றதுக்கு நமக்கு
மட்டும் அந்த எக்கால சத்தம் துணிக்கும். ஒரு நிமிஷத்திலே ஒரே நிமிஷத்திலே ஒரு இமைப்படுதலே ஒரே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய நீங்களும் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிற அவர்களும் ஒரே ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாய் அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்போம். எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்களோ, எவ்வளவு பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ, எவ்வளவு பேர் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீங்களோ, கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே ஆண்டுடைய சமூகத்திலே அந்த ஆவிக்குரிய கனிகளை சரியா இருப்போமானால், மாம்சத்துக்குரிய கிரியில் விட்டு விலகு இருப்போமானால், தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வோமானால், நாம் இவ்விதமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கினராய் மறுரூபப்படுத்திக் கொள்ள கர்த்தர் இரண்டாவது இந்த காரியத்திலே நம்ம உதவி செய்வாராக. முதலாவது நாம் சரீரத்தின் பிரகாரமாக இருதயத்தின் பிரகாரமாக நாம் மறுரூபப்படுத்தி சாட்சியாக வாழும்போது, இரண்டாவது அவர்கள் வருகையிலே நம்ம என்ன சொல்றாரு, மறுரூபப்படுத்திக் கொள்வார். அல்லேலூயா. மறுரூபப்படுத்தி நம்ம அழைத்துச் சொல்வார். அல்லேலூயா. அடுத்தது நம்ம வாசிப்போமானால், இதற்கு ஒப்பாக உங்கள் மறுரூபத்தின் அடையாளம் தேவனுடைய ராஜ்யத்திலே எப்படி இருக்கும்னால் தேவ தூதர்களைப் போல இருக்கிறீர்கள். நம்ம மறுரூபப்படுத்தி போகணும்னா இப்போ இவ்விதமாக நம்ம இருக்க மாட்டோம். நீங்கள் இல்லை குழந்தையா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை முதியோர்களாக இருக்கலாம், மூதாட்டிகளாக இருக்கலாம், மரணத்துக்கு ஏதுவாய் தருணத்தில் நீங்கள் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய ரகசிய வருகையிலே மறுரூபமாய் நாம் போகும்போது அங்கே எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் தேவ தூதர்களைப் போல இருப்போம். அல்லேலூயா. தேவ தூதர்களைப் போல நம்ம அங்கே வாசம் செய்வோம். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்கள். தேவ தூதர்களை போல. அதற்கு ஈடாக அதற்கு இதை வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 12ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை எடுத்து வாசிக்க. மரித்தோர் உயிர் தெழுந்திருக்கும் போது, மரித்தோர் முதலாவது உயிர் தெழுந்திருக்கும் போது கொள்வனையும் கொடுப்பவனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதரை போல. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? பரலோகத்தில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய தேவ தூதர்களை போல அவர்களும் இருப்பார், நாமும் இருப்போம். எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்க. அங்க கொடுப்பவனும் கொள்பவனும் இல்லை. இதை சமரிய ஸ்திரீக்கு தெளிவாக இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை, அங்கே சதுசேயருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை இது. சதுசேயருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை இது. அவனுடைய குறுக்கு கேள்விக்கு அவன் சதுசேயரோட நம்பிக்கை பரலோக ராஜ்யம் போக மாட்டோம் என்ற அவனுடைய ஒரு கொள்கை, அவனுடைய கொள்கை. எனவே அந்த சதுசேயருக்கு தான் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அங்கே மரித்தவர்களும் அங்கே விரும்பி அங்கே கொள்வனும் கொடுப்பவனும் அங்கே இல்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? தேவ தூதர்களை போல என் சமூகத்தில் காண்பார்கள். அல்லேலூயா. தேவ தூதர்களை போல இருப்பார்கள் என்று அந்த சதுசேயனுடைய சந்தேகத்துக்கு ஆண்டவர் தெளிவாக என்ன செய்கிறார், விளக்கத்தை கொடுக்கிறார். அந்த சமாரிய ஸ்திரியை குறித்து கர்த்தர் என்ன செய்கிறார், சதுசேயனுக்கு அவனுடைய கேள்விக்கு கர்த்தர் தெளிவாக விடை கொடுக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். எனவே நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் மறுரூபமாய் போகும்போது ஆண்டுடைய சமூகத்தில் அங்கே எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் ஒரு தேவ தூதனுக்கு அடையாளமாய் நம்ம அந்த இடத்துல காண்போம் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் மறுரூபம் ஆகாதபடி மாம்சம் எப்படிப்பட்டதா இன்றைய காலத்தில் இருக்கிறது என்றால் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறது. கலாத்திர புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக என்ன செய்கிறது? இச்சிக்கிறது, ஆசைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அதை செய்ய விடாதபடி என்ன செய்கிறது? செய்யாதபடிக்கு ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது என்று நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப பாருங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக என்ன செய்யறது? போராடி கொண்டிருக்கிறது என்றதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். எனவே நீங்கள் என்ன கர்த்தருக்கு சித்தத்தின் பிரகாரமாக உங்களை மறுரூபப்படுத்த வேண்டும் என்று செய்கிறீரோ அதை செய்ய விடாதபடி அசுத்த ஆவி என்ன செய்கிறார்? ஆண்டவருக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக போராட்டத்தின் மத்தியில் என்ன செய்யறான்? அவன் கிரிகை செய்து கொண்டிருக்கான். எனவே நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த அசுத்த ஆவிக்கு விரோதமாக நாம் புறப்பட வேண்டும். அவனுடைய கிரிகைகளுக்கு விரோதமாக நாம் எழும்ப வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஜெயிக்கொள்கிற கிறிஸ்துவர்களாய் காணப்பட முடியும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் உங்கள் மனம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால்
புதிதாக்கப்பட வேண்டும். இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போமானால், ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 வாசிப்போமானால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக உங்களுடைய மனம் சிந்தை புதிதாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரத்தை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமும் தேவனுடைய இதயத்துக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய இரக்கங்களில் முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் புத்தியுள்ள செய்யத்தக்க ஆராதனை இருப்பது. அது மாத்திரமல்லாமல் நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்காமல் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சகலவிதமான நன்மையையும் அவர் இதயத்துக்கு ஏற்ற பிரியமாய் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ ஞானத்தினாலே நீங்கள் பகுத்தறியத்தக்க உங்களுடைய இதயத்தில் புறப்படுகிற ஒவ்வொரு எண்ணங்களும் சிந்தைகளும் தேவனுக்கு முன்பாக புதிதாகப்பட மறுரூபமாகுங்கள். எவ்வளவு அழகா இந்த இடத்துல ரோமருக்கு எழுதின நிருபத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒத்த வேஷத்தை தளிக்கக்கூடாது. பரிசுத்தமாய் சபைக்கு வரும்போது மட்டும் தேவனுக்கு முன்பாக ரொம்ப பரிசுத்தமா தன்னை காண்பிக்கிறது. வெளியே போன பிறகு பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து அந்த பாவத்தில் ஈடுபடுறது. இவர்கள் மறுரூபமாக முடியாது. எனவே ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக அவர் கருத்தில் நன்மையும் பிரியுமாய் இருக்கக்கூடிய நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? பரிபூர்ணமான சித்தம் தேவனுடைய சித்தம் என்று என்னதென்று நீங்கள் தெளிவாக பகுத்து அறிந்து அதன்படி நீங்கள் உங்களுடைய மனதை தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற சுவாபத்தோடு அவருடைய குண சுவாபத்துக்கு ஏற்ற பிரகாரமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை புதுப்பிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அப்போதான் நீங்கள் மறுரூபமாக முடியும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நாளில் எப்படி ஒரு சுருக்கமாக சொல்லுவோம், ஒரு கடிகாரம் எப்படி முட்கள் சுற்றி கொண்டே வருகிறதோ அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக மறுரூபமாக வேண்டும் என்றால் நம் இருதயம் எப்படி ஒரு கடிகாரம் முன் போல செகண்ட் போல ஒரு அடித்து கொண்டு துடித்து கொண்டு இருக்கிறது போல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் மறுரூபப்படுத்தி கொள்ள நீங்கள் எப்படி இருக்கணும்? சுத்திகரித்துட்டே இருக்கணும், சுத்திகரிச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் சுத்திகரிக்கணும். ஒவ்வொரு நாள் அடுத்த நாளே வாரத்தில் ஒரு நாள் மாசத்தில் ஒரு நாள் திருவிருந்து எடுக்கிறப்ப மட்டும் சுத்திகரிக்கிறது இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் சுத்திகரிக்கணும், ஒவ்வொரு செகண்டும் சுத்திகரிக்கணும். அதுதான் மறுரூபம். ஏன்னா இந்த செகண்ட் நீ சுத்தமா இருப்ப, அடுத்த செகண்ட்ல அசுத்தமா போயிடுச்சா நீ மறுரூபமாக முடியாது. எனவே தேவனிடத்துல வரும்போது பிசாசு வரும்போது சொல்லுவான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல வருவதற்கு ஒன்றும் என்கிட்ட கிடைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. என்னிடத்தில் நீ வருவதனால உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. ஆண்டவரோட பர்ஃபெக்டாக வாழ்கிறார். பிசாசு உங்களிடத்தில் எந்த நேரத்தில் வந்தாலும் சரி இந்த மனுஷனை நம்மளால் தொட முடியாது. தேவனுக்குரிய மறுரூபமாக்கப்பட்ட மனுஷன் அவன் தோல்வியை தான் சந்திக்கணும் தவிர வெற்றியோட போகக்கூடாது. ஹல்லேலூயா. எனவே உங்களுடைய மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இதயம் புதிதாய் காணப்பட வேண்டும் என்று தெளிவாக இந்த இடத்துல நமக்கு ரோமர் புத்தகத்தில் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லாரும் கர்த்தருடைய மகிமை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, ஒரு கண்ணாடியில தன்னுடைய சரீரத்தை பார்ப்பது போல தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நாம் ஆவியானவருக்கு முன்பாக நாம் மறுரூபப்படுத்தி காண்பிக்க வேண்டும். நம்ம ஒரு வெளியில புறப்பட்டு போகிறோம்னா ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் நம்ம மேக்கப் பண்ணுறோம். நம்மளுடைய தலை கலைந்து இருக்கிறதா, நம்மளுடைய சட்டை ஏதாவது சுருங்கி இருக்கிறதா, ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு அவயங்களை செக் பண்ணுறது போல நம்முடைய தலையிலிருந்து உச்சங்கால் வரைக்கும் எல்லாமே கண்ணாடிக்கு முன்பாக சீர்படுத்துகிறோம், சரிப்படுத்துகிறோம். ஏன்னா நம்ம சரியா இல்லைன்னா வெளியில நம்மளை பார்க்குறவங்க என்ன செய்வாங்க? நம்மளை பார்த்து ஏகனமாக கிண்டல் பண்ணுவாங்க, கேலி செய்வாங்கன்ற ஒரு அச்சத்தினால. அதே போலதான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகாம கைவிடப்பட்டோம்னா நம்ம நியாய தீர்ப்பு நாட்கள் எப்படி இருப்போம்? வெட்கப்படுவோம். அதற்காக தான் எப்படி ஒரு அழிந்து போகிற இந்த சரீரத்தை எவ்வளவு பாதுகாப்பாய் சீர்படுத்தி ஒவ்வொரு நாளும் கண்ணாடிக்கு முன்பாக நம்மளை தகுதிப்படுத்துகிறது போல நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய அவயங்கள் தேவன் நம்மை அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிற அவருடைய கண்களுக்கு முன்பாக நீ சீர்படுத்த வேண்டும், மறுரூபப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த உலகத்தில் அதற்காகத்தான் கர்த்தர் வைக்கிறார்.
அவரை போல அவரை போல அவரை போல. உங்களுடைய சிந்தை எங்கே இருக்குன்னா இயேசுவை போல இயேசுவை போல. இயேசு எப்படி மலையின் மேலே ஒரு மறுரூபமாய் தன்னுடைய சீசர்களுக்கு காண்பித்ததை போல இன்றைக்கு என்னுடைய சாவிக்குரிய வாழ்க்கை இந்த பூமியில என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நான் மறுரூபப்படுத்தி கொண்ட மனுஷன். தேவ ராஜ்யத்துக்கு எந்த நிமிஷத்திலும் கர்த்தர் வந்தாலும் சரி, எந்த நொடி பொழுதுல கர்த்தரை வந்தாலும் சரி, நான் இன்றைக்கு மரித்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய ராஜ்யம் வருகையில் இருக்குமானால் நான் தேவ ராஜ்யத்தில் மறுரூபமாய் நிற்பேன். தேவ தூதர்களை போல நான் நிற்பேன். அந்த ஒரு வாஞ்சையும் அந்த விசுவாசமும் அந்த வைராக்கியம் உன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உன் வாழ்க்கையில அது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல ஆவியாருக்கு முன்பாக மறுரூபப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்திலே நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. மகிமையின் மேல மகிமை அடைந்து நாம் மறுரூபமாக்கப்படுகிறதாக இந்த இடத்துல தெளிவாக நம்ம பார்க்கிறோம். ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். எனவே ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இன்னொரு விஷயத்தை வார்த்தை வாசிப்போமானால் கர்த்தர் வரும்போது அற்பமான இந்த சரீரத்தை மறுரூபப்படுத்துவார். நாம் ஆண்டுடைய பார்வையில எப்பொழுதுமே மறுரூபப்படுத்தி நம்மளை அவர் கண்களுக்கு முன்பாக நாம் சாட்சியா வாழ்வோமானால் ஆண்டவருடைய வருகை வருக்குமானால் அற்பமான இந்த சரீரத்தை ஆண்டவர் என்ன செய்றார்? தூதர்களைப் போல, ஒரு தேவ தூதர்களைப் போல நம்மை மறுரூபப்படுத்தி கொண்டு அவர் ராஜ்யத்தை அழைத்து செல்லுவார் என்பது நிச்சயமே. பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை வாசிப்போம். அவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க நம்முடைய வலிமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை இந்த சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்துல நம்முடைய சரீரத்தை அவருக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவதாக இந்த இடத்துல நாம் வேதத்துல வாசிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே அவர் வரும்போது அற்பமான இந்த சரீரத்தை ஆண்டுடைய சமூகத்திலே மறுரூபப்படுத்த வேண்டும் என்பது தேவன் இந்த இடத்துல விரும்புகிறத பார்க்கிறோம். அப்ப ஆண்டுடைய சமூகத்திலே அற்பமான இந்த சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்றாரு? மறுரூபப்படுத்துவார். அப்போ ஆண்டவர் எவ்வளவு ஒரு விருப்பத்தை நாம் விரும்பி இருக்கிறாரா? நாம் அவருக்கு நேராய் மறுரூபமாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கடைசியாக சொல்ல போனோம். எனவே நம்முடைய குடியிருப்பு இந்த உலகத்திலே நிரந்தரம் இல்லை என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய குடியிருப்பு எங்கென்றால் தேவராஜ்யம், பரலோகத்தில் தான் நம்ம குடியிருப்பு. எனவே வரப்போகிற இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை மரணாதவே நீர் வாரும் என்று எதிர்நோக்கி நாம் மறுரூபப்படுத்தி எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 20 வாசிப்போம்னால் நம்முடைய குடியிருப்போ நம்முடைய குடியிருப்பு நிரந்தரமான ஒரு குடியிருப்பு எங்கே இருக்கிறது என்றால் ஒரு கிறிஸ்தவரோட நிரந்தரமான குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் அவர் நம்மை அழைத்து செல்வதற்காக வருவதற்கு எதிர்நோக்கி கொண்டிருக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிறது? ஆண்டவரே, என்னுடைய குடியிருப்பு உங்களுடைய ராஜ்யம், அது எனக்கு நல்லா தெரியும். அந்த ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் நான் வாசம் செய்வதற்கு ஆண்டவரே நீர் ஒருவரே என்னை அழைத்து செல்வதற்கு பாத்திரராக இருக்கிறதுனால ஆண்டவரே உங்களுடைய வருகைக்காக ஒவ்வொரு அனுதினமும் நான் என்ன செய்கிறேன்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வினாடியும் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த பரலோக சிந்தை, பரலோக ராஜ்யத்தில் முன்னோர்களையும் நான் பார்ப்பதற்கு ஆவலா இருக்கிறேன். உங்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு ஆவலா இருக்கிறேன். உங்களோடு நான் வாசம் செய்வதற்கு ஆவலா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அப்படியே நாம் கண்களை மூடி இருந்த வண்ணமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த ஆவியானவரே, இந்த கருத்துக்களை தாழ்த்து நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர், எவ்வளவு அழகான இந்த வார்த்தை! எங்களை அழைத்த தேவன், முன்குறித்த தேவன், ஆண்டவரை மகிமைப்படுத்தின தேவன்,
ஆண்டவரே உடைய சமூகத்தில் உடைய ராஜ்யத்திலே ஆண்டவரே எங்களை மறுரூபப்படுத்தி ஆண்டவரே செல்ல குழந்தைகளாய் உங்கள் அருகிலே வாசம் செய்ய வேண்டும், நிரந்தரமாய் நாங்கள் வாசம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆத்ம பாரம் நிறைந்த ஒரு தேவனே, நாங்கள் இம்மட்டும் மறந்து உலகத்துக்கும் உலக சிந்தைக்கும் எங்கள் அவைகளை ஒப்பு கொடுத்து இன்றைக்கும் அதே பாவத்தில் தொடர்ந்திருக்கிற எங்களை ஆண்டவரே இன்னும் எங்களை தகுதிப்படுத்தி சீர்படுத்தி ஒவ்வொரு நிமிஷமும் மறுரூபப்படுத்தி கொண்டு எங்களை ஆண்டு உற்சாகமாய் உம்முடைய வருகைக்கு ஆவலாய் காத்திருக்கும்படியாக இன்னும் ஆண்டவரே இந்த வார்த்தையினாலே உடைய வார்த்தையினாலே எங்களை தேற்றி பலப்படுத்தி எங்களுக்கு ஆண்டவரே வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் கேட்கிற விசுவாசிக்கிற எங்கள் வாழ்க்கையில எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே இந்த மாம்சத்துக்குரிய இந்த உலகத்திலே அன்றைய எங்கள் அவைகள் கெட்டு போகாதபடி அன்றைய துன்மார்க்கனுக்கு இடம் விடாதபடி பாவத்துக்கு அந்த எங்கள் அவைகள் சரீரங்கள் ஆத்துமாக்கள் அன்றை கொண்டு போய் விடாதபடி நாங்கள் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் எங்களை சுற்றி ஆவிக்குரிய வேலையெடுத்து காத்துக்கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இந்த வருகையிலே ஆண்டவரே நான் மறுரூபமாக வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து வருகை எப்பொழுது வர வேண்டும்? எப்பொழுது ஆண்டவர் நீர் வருவீர்? எந்த நிமிஷத்தில் ஆண்டவர் நீர் வருவீர்? எந்த நொடி பொழுதில் நீங்கள் ஆண்டவர் வருவீர் எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு நாள் நிச்சயமாய் என் விருப்பத்தை, என் ஆத்தும பாரத்தை, என் வாஞ்சையை கர்த்தர் என்னை மறுரூபப்படுத்தி அவருடைய மகனாய் அவருடைய ராஜ்யத்தில் என்னை சேர்த்துக் கொள்வார், அழைத்துச் செல்வார் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் எங்கள் வாழ்க்கையில உங்களுடைய ரத்தத்தோடு ரத்தமாய், உங்களுடைய விசுவாசத்தோடு விசுவாசமாய் ஆண்டவரே பின்னி பிணையத்தக்க ஒரு அற்புத ஐக்கியத்தோடு உமக்கு முன்பாக நாங்கள் நிற்க பாத்திரவான்களாய் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பொல்லாத எதிரிகளோட கிரிகளோட நம்மளுடைய ஆண்டரை சுவாபங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் அன்றைய எதற்காக அழைத்தோ அந்த அழைப்பு உறுதியாய் நாங்கள் பற்றிக்கொள்ள, உறுதியாய் நாங்கள் காத்துக்கொள்ள நீர் எங்களோடு என்றென்றைக்கும் கைவிடாத தேவனாக இருந்து எங்களை நடத்தி சொல்லுங்க, அழைத்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளோட வாழ்க்கையில அற்புதமாய் அவர்களையும் அந்த சுத்திகரிங்க, வழிநடத்துங்க, மறுரூபப்படுத்துங்க. உங்களுடைய வருகையில நாங்கள் ஒரே குடும்பம், ஆவிக்குரிய குடும்பமாய் இந்த ராஜ்யத்தில் மனவாட்டிகளாய் வந்து சேர எங்களுடைய வாஞ்சை நிறைவேற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு பிரசுனத்தில் திருவையும் இந்த வார்த்தையில எங்களை தேற்றி பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறாங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சில சுதன விதமான உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவோட அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் இன்றும் நம்ம சதா காலங்களிலும் கர்த்தர் வருகை முடிவு வரைக்கும் நம்மை மறுரூபப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார்.